275 வருஷத்துக்கு அப்புறம் திருவனந்தபுரத்துல இருக்க அனந்த பத்மநாப சுவாமி கோவில்ல ஜூன் 8ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. 1750ஆம் ஆண்டு திருவிதாங்கூர் சமஸ்தான மன்னராக இருந்த மார்த்தாண்டவர்மா தான் பத்மநாப சுவாமி கோவிலை புதுப்பித்து மகா கும்பாபிஷேகத்தை நடத்தினாரு. அதுக்கப்புறம் 275 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. பிரசித்தி பெற்ற திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி திருக்கோவில் திருவிதாங்கூர் மன்னர்கள் காலத்துல கட்டப்பட்டது. பத்மநாப சுவாமி கோவில் இருக்க மூலவர் ஆனந்த சயனத்துல 18 அடி நீளத்துல காட்சி தராரு. 1208 சால கிராம கற்களை கொண்டு 41 வகையான மூலிகைகள் அடங்கிய கடுசர்க்கரை யோகம் மூலம் மூலவர் திருமேனி அமைக்கப்பட்டிருக்கு. கடுசர்க்கரை யோகம்னா என்னன்னா 1208 சால கிராம கற்களை கொண்டு அதன் மேல் கடுசர்க்கரை அப்படிங்கிற சாந்தாள மூடி மூலவர் சிலையை செய்திருக்கிறாங்க. இதுதான் கடுசர்க்கரை யோகம் அப்படின்னு சொல்லப்படுது. திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி மூலவர் 18 அடி நீளமுள்ள கடுசர்க்கரை யோகம். கடுசர்க்கரை யோகங்களுக்கு அபிஷேகம் கிடையாது. இன்னைக்கு கடுசர்க்கரை யோகத்தை சீரமைக்க தெரிந்தவர்கள் ரொம்ப ரொம்ப குறைவு. கும்பாபிஷேகத்தோட மற்றொரு சிறப்பம்சம் என்னன்னா, கோவில் கோபுரத்துல இருக்க 3 தங்க கலசங்கள்ல கன்னியாகுமரி மாவட்டம் தேரூரில் உள்ள கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை குடும்பத்தினர் விளைவித்த 150 கிலோ நவரை நெல் தானியங்கள் நிரப்பப்பட்டிருக்கு. கும்பாபிஷேகத்துக்கு அப்புறம் அனந்த பத்மநாப சுவாமி ஆனந்த பத்மநாப சுவாமியா இருக்காரு. கட்டாயம் எல்லாரும் போய் ஒரு தடவை தரிசித்துட்டு வாங்க.